இன்றைய பதிவிலே நம்ம பார்க்க இருப்பது என்னவென்றால் 2026 ஜூன் மாதம் 2ஆம் தேதி நடக்க இருக்கின்ற குரு பெயர்ச்சியுடைய பலன்கள். இந்த குரு பெயர்ச்சி மிதுன ராசிக்கு என்ன செய்யும், அதுக்கு அடுத்தாப்புல உங்களுடைய ராசி மிதுன ராசி மிருகசீரிட நட்சத்திரம் 2, 3, 4, திருவாதிரை, புனர்பூசம் 1, 2, 3 ஆகிய நட்சத்திரத்தை சார்ந்தவர்களும் மிதுன ராசி உடையவர்களும் உங்களுக்கு குரு பகவான் குரு பெயர்ச்சி 2ஆம் இடத்திற்கு குரு பகவான் வருகிறார். 2ஆம் இடம் என்பது குடும்பஸ்தானம். குடும்பஸ்தானம் என்பது உங்கள் குடும்பம் சிறப்பாக ஏற்படும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஏற்படும். வேலை கிடைக்காதவர்களுக்கு வேலை கிட்டும். தொழிலே நஷ்டம் உள்ளவர்களுக்கு தொழில் நல்ல சிறப்பாக ஏற்படும். ஏன்னா 2ஆம் இடம் குடும்பஸ்தானம், லாபஸ்தானம். உங்கள் இதுவரைக்கும் நீங்கள் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் மறைந்து இந்த குடும்பஸ்தானம், திருமணம், குழந்தை இல்லாதவர்களுக்கு பிள்ளை பேரு, தொழில் இல்லாதவர்களுக்கு நல்ல தொழில், வேலை இல்லாதவருக்கு வேலை, வீடு, வாகனம், அனைத்து செல்வமும் பெற்று உங்கள் குடும்பத்துடன் நீங்கள் குதூகலமாக வாழ இருக்கிறீர்கள் என்று சொல்லப்படுகிறது. அடுத்தபடியாக திருமணம் இதுவரைக்கும் நடைபெறாத ஆண் பெண் இருபாலருக்கும் திருமணம் இந்த ஒரு வருடத்திற்குள் கண்டிப்பாக நடக்கும் என்று சொல்லப்படுகிறது. அடுத்தபடியாக கல்வி, தொழில் அப்படிங்கும்போது இந்த ராசிக்காரர்கள் என்ன தொழில் செய்தால் சிறப்பாக இருக்கும் அப்படின்னா, இவர்களுக்கு கல்வி, நிதி, நீதி மற்றும் ஆடல், பாடல், சங்கீதம், சினிமா ஆகிய துறை மற்றும் மருந்து சார்ந்த, இரும்பு சார்ந்த, எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்கல், இன்ஜினியரிங் போன்ற துறை இவர்களுக்கு நல்ல சிறந்த ஒரு லாபத்தை கொடுக்கும் என்று சொல்லப்படுகிறது. அடுத்தபடியாக கல்வி அப்படிங்கிற பார்க்கின்ற பொழுது உயர் படிப்பதற்காக வெளிநாடு செல்வதற்கு சில மாணவர்களுக்கு யோகம் ஏற்படும். அது மருத்துவம் மற்றும் பிஇ பொறியியல் சார்ந்த துறை உடையவர்கள், சினிமா, சங்கீதம், ஆடல், பாடல் மற்றும் கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கும், கல்வி, நீதித்துறையை சார்ந்தவர்களும், அரசியலில் உள்ள தலைவர்களும் வெளிநாடு சென்று பல்வேறு காரியத்தை செய்து வெற்றி பெற்று வருவார்கள். பேர், புகழ், செல்வாக்கு ஏற்படும் என்று சொல்லப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் வியாபாரம் புதன் ஆதிக்கம் உள்ளவங்களுக்கு அதாவது உணவு சார்ந்த துறை, துணிகள் சார்ந்த தொழில், தங்கம், வைரம் இது சார்ந்த தொழில், கடல்வழி பயணங்கள், ஐடி ஆகிய துறையை சார்ந்தவர்கள் பெருமளவு நல்ல சிறப்படைவார்கள். கல்வி இலாக்கா அனைவரும் சிறப்பாக இவ்வருடம் இருக்கும். நீதித்துறை சிறப்பாக இருக்கும். நிதித்துறை சிறப்பாக இருக்கும். விளையாட்டுத்துறை சிறப்பாக இருக்கும். உணவு மற்றும் அனைத்து துறைகளிலும் சார்ந்தவர்களும் சிறப்படைந்து நல்ல அதிக லாபம் பெற்று வாழ்வார்கள் என்று சொல்லப்படுகிறது. பெண்களுக்கு உயர்கல்வி படிப்பதற்கு செல்வார்கள். அரசு வேலைக்கு செல்வார்கள். திருமண யோகம் பல பெண்களுக்கு ஏற்படும். குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை கிட்டும். வீடு வாகனம் இல்லாதவர்களுக்கு வீடு வாகனம் கிடைக்கும். மற்றும் ஆடம்பரமான உல்லாசமான வாழ்க்கை அமையும். செல்வ நிலையில் இருப்பார்கள். நகைகள் வாங்கி குவிப்பார்கள். ஆடை ஆபரணங்கள் வாங்கி குவிப்பார்கள். வெளிநாடு போக்குவரத்து லாபத்தை கொடுக்கும். எனவே பெண்களுக்கு இவ்வாண்டு நல்ல சிறந்த ஆண்டு. ஏனென்றால் குரு குடும்பஸ்தானத்தில் இருப்பதால் இவர்களும் நல்ல வேலை செய்து செல்வம் கிடைக்கும். இவருடைய தாய், தகப்பன், கணவன் இவர்கள் மூலமாகவும் நிறைய சொத்துக்கள், செல்வங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த மிதுன ராசி பெண்களுக்கு உண்டு. அதிலும் சினிமா, சங்கீதம், ஆடல், பாடல், நாட்டியம் இது சார்ந்த துறையில் உள்ள பெண்கள் பெரும் செல்வத்தை அடைவார்கள் என்று சொல்லப்படுகிறது. அடுத்து பரிகாரம் இவங்களுக்கு இல்லை சார், எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எனக்கு இது வரைக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பிய,
இப்போ குரு 2க்கு வரும்போது தான் குடும்பம் ஓஹோன்னு இருக்கும். அதனால் இது வரைக்கும் உள்ள கஷ்டங்களை விட்டுட்டு இனிமேல் அதை நீங்கள் ஜெயிப்பதற்கு நேரம் வந்து விட்டது. அதற்கு ஒரு காரியம் செய்யணும். என்னன்னா, ஒரு முறை நீங்கள் இந்த மிதுன ராசிக்காரர்கள் ஒரு முறை திருப்பதி ஏழுமலையான் கோயிலுக்கு சென்று அங்கு ஒரு இரவு தங்கிவிட்டு விடிய காலம் ஏழுமலையானை தரிசனம் செய்துவிட்டு நேராக ஒரு முறை தரிசனம் செய்துவிட்டு வீடு திரும்புங்க. அந்த மாதிரி நீங்கள் சென்று வந்தால் உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள் எல்லாம் நீங்கி நல்ல வேலை, நல்ல திருமணம், குழந்தை இல்லாதவருக்கு குழந்தை, வீடு இல்லாதவருக்கு வீடு எல்லாம் தீர்ந்து எல்லா செல்வமும் கிடைத்து நீங்கள் சிறப்பாக வாழ்வீர்கள் என்று சொல்லப்படுகிறது. அதே சமயத்தில் புதன்கிழமை தோறும் பெருமாள் கோயிலுக்கு சென்று பெருமாள் வழிபாடு செய்து வந்தால் செல்வங்கள் நிறையாக கிடைக்கும். புதன்கிழமை தோறும் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாடு செய்து வரவும். பெருமாள், ஆஞ்சநேயர் இவர்களை தரிசனம் செய்ய செய்ய உங்களுக்கு வாழ்க்கையிலே உள்ள கஷ்டங்கள் எல்லாம் நீங்கி, நோய் நொடிகள்லாம் நீங்கி சிறப்பான செல்வம், நல்ல யோகம் கிட்டும் என்று சொல்லப்படுகிறது. உங்களுக்கு இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்ட குறிப்பு, அதிர்ஷ்ட எண் 1 5, பகை எண் 4 8, அதிர்ஷ்ட கலர் சிவப்பு, அது அதிர்ஷ்ட கலர் சிமெண்ட் கலர், சிமெண்ட் ஆல் ஒயிட் கலர்ஸ் அண்ட் கிரே கலர், பகை கலர் சிகப்பு, அதிர்ஷ்ட தெய்வம் பெருமாள், அதிர்ஷ்ட கிழமை புதன், அதிர்ஷ்டக்கல் பச்சைக்கல், அதிர்ஷ்ட நண்பர்கள் 1 2 3 5 6, அதிர்ஷ்ட வயசு 5 14 23 32 41 50 59 68. இந்த வயசில் நல்ல பிரபலியமான யோகங்கள் ஏற்பட்டு சிறப்பாக இருப்பீர்கள். இது உங்களுடைய குரு பெயர்ச்சி பலன் மட்டுமே இதில் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே உங்களுடைய ஜாதகத்தை முழுமையாக பார்ப்பதற்கு என்னுடைய ஃபோன் நம்பருக்கு ஃபோன் செய்து முழு விவரத்தை பெற்று நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தை முழுமையாக தெரிந்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.